ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஜிசிடி எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதில் வந்து 2 டேர்ம் இருக்குது. இங்கே கமா போட்டிருக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடி இருக்கிறதா டேர்ம்ஸ். முதல்ல இதில் இருக்க கோஎஃபிஷியன்ட்ஸ், நியூமரிக்கல் கோஎஃபிஷியண்ட்டை பாருங்கள். 9ம் 15ம் இருக்கா. அப்போ 9க்கும் 15க்கும் என்ன காமன் டேபிள்ஸ்னு பார்க்கணும். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அதுதான் ஜிசிடி. 9க்கும் 15க்கும் காமன் டேபிள்ஸ் 3 டைம்ஸ் வரும். இது 5 டைம்ஸ் வரும். 3க்கும் 5க்கும் காமன் டேபிள்ஸ் இல்லை, இதை கேன்சல் பண்ணி ஸ்டாப் பண்ணிடணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் தான் 1 1 வரைக்கும் கண்டினியூ பண்ணணும், இல்லை ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்போ இந்த 3 தான் காமன் டேபிள்ஸ். அப்போ 9க்கும் 15க்கும் ஜிசிடியில் 3 தான் எழுதணும். அடுத்து ஏ பவர் 2 ஏ பவர் 3 இருக்கிறதுலே ஸ்மால் தான் எடுக்கணும். அப்போ ஏ பவர் 2 எடுத்துக்கணும், அதான் காமன். ஏ பவர் 3க்குள்ளே ஏ பவர் 2 இருக்கு, ஆனால் ஏ பவர் 2க்குள்ளே ஏ பவர் 3 இருக்காது. அப்போ 2 பேர்கிட்ட காமனாக இருக்காது, அதில் இருக்க ஸ்மால் வேல்யூ தான், அதுதான் எடுக்க போகிறோம். பி பவர் 2 பி பவர் 2 ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால பி பவர் 2 எடுத்துக்க முடியும். சி பவர் 3 சி பவர் 4 இருக்கிறதுலே ஸ்மால் சி பவர் 3 தான், அதனால சி பவர் 3 தான் உங்களோட ஜிசிடியோட சரியான வேல்யூ. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, இதுல 3 டேர்ம்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிறது 4, அடுத்து 1 1. ஸோ காமன் டேபிள்னு பார்த்தா 1 தான். ஏன்னா 1 தவிர வேறு எந்த டேபிள்ஸ்லேயே வராது. அப்போ ஜிசிடியில் நம்பர் வந்து 1 தான் வரும். இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே ஒய் கியூப் இருக்குது, இங்கே இசட் கியூப் இருக்குது. 3 பேர்கிட்டையும் காமனாக எந்த டேர்மே இல்லை. அப்போது ஜிசிடி 1ஓட ஸ்டாப் ஆகிடும். எந்த வேரியபிளும் உங்களோட ஆன்சரில் வராதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, எழுதாதீங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஏ பார் எம் பிளஸ் 1 ஏ பார் எம் பிளஸ் 2 ஏ பார் எம் பிளஸ் ஜிசிடி கேட்டிருக்காங்க. பேசிக்காக எக்ஸ் பவர் ஏ பிளஸ் பி அப்படின்னு இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி எழுத முடியும்னா எக்ஸ் பவர் ஏ மல்டிபிள் பை எக்ஸ் பவர் பின்னு எழுதலாம். அதாவது பேஸ் ஒரே மாதிரி இருந்து நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் பவர் கண்டிப்பாக ஆட் ஆகும். ஸோ அதனால் இப்படி எழுத முடியும். அதனால இந்த கொஸ்டினை ஏ பார் எம் பிளஸ் 1ன்றதை ஏ பவர் எம் மல்டிபிள் பை ஏ பவர் 1னும், இதை ஏ பார் எம் இன்ட்டு ஏ பவர் 2னும், இதை ஏ பவர் எம் மல்டிபிள் பை ஏ பவர் 3னும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டேர்ம்ஸில் இங்கேயும் ஏ பவர் எம் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ காமன் டிவைசரில் ஏ பவர் எம் கண்டிப்பாக வரும். இன்னொரு டேர்ம் ஏ பவர் 1 ஏ பவர் 2 ஏ பவர் 3 மூணத்துலேயே ஸ்மால் யாருன்னா ஏ பவர் 1 தான். அப்போ ஏ பவர் 1னும் கிடைக்கும். ஸோ இவங்க 2 பேரையும் ஜாயின் பண்ணி ஏ பவர் எம் பிளஸ் 1 அப்படின்ற ரூலில் இப்படி எழுதிக்க முடியும். இதான் உங்களோட ஜிசிடியோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த மாதிரி இருக்குது. ஃபைண்ட் ஜிசிடி 2a ஸ்கொயர் ப்ளஸ் ஏன்னு இருக்குது. டேரெக்டாக பார்க்கும்போது இந்த மாதிரி அடிஷன் சப்ட்ராக்ஷனில் இருந்தால் இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, காமன் டேபிள்ஸ் அப்படி எடுக்கவே கூடாது. மோனோமியலாக இருந்தால் தான் டேரெக்டாக கம்பேர் பண்ணணும். இந்த மாதிரி பைனாமியலாக இருந்தால் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் தான் உங்களை எப்போவுமே ஜிசிடி கண்டுபிடிக்கணும். இவங்க 2 பேருக்கு என்ன காமன்? ஏ காமனாக இருக்குது. ஏவை வெளியில் எடுத்துகிட்டா உள்ளே இங்கே 2aவும் இங்கே எதுவுமே இருக்காது, அதனால் 1ம் போடணும். இவங்க 2 பேருக்கும் என்ன காமனாக? எதுவுமே காமனாக இல்லை. ஆனால் 4 வந்து நம்ம என்னென்னு எழுதிக்க முடியும்னா 2 ஸ்கொயர்னு எழுதிக்க முடியும். அப்போ 2 ஸ்கொயர்ட் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். பேசிக் ஃபார்முலா என்னென்னா ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்டுன்ற டேர்மை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி நம்மளால் எழுதிக்க முடியும். ஸோ அதான் இங்கே எழுத போகிறோம். இது ஏ மல்டிபிள் பை 2a ப்ளஸ் 1 அப்படியே இருக்கட்டும். இது 2த்தையும் சேர்த்து 2a த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். இது 2த்துலையுமே ஸ்கொயர் இருக்கிறதுனால இப்போ இது பார்க்க எக்ஸாக்டாக இந்த ஃபார்முலா மாதிரியே இருக்குது. முதல் டேர்ம் இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஆனால் இதை வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி 2a ப்ளஸ் 1ன்னு ஒரு டேர்மும் 2a மைனஸ் 1 டேர்மே எழுதிக்கலாம். இப்போ இப்படி கொடுத்துருக்க கொஸ்டின் தான் இப்படி கன்வெர்ட் ஆகிருக்கு. இப்போ அவங்க 2 பேருக்கு என்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2a ப்ளஸ் 1 இருக்குது, இங்கேயும் 2a ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ ஜிசிடிக்கு 2a ப்ளஸ் 1 தான் நம்ம எடுத்து எழுதணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.